MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Grand Royal Tours. We Care Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. அப்படியே ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இந்த டோல்கேட்டில் ஸ்லோ ஆனோன்னா எக்கச்சக்கமாக சூழ்ந்துட்டாங்க, பூவை வாரி கொட்டுறாங்க. அதே போல் இந்த என்ன செய்ய போகிறோன்ற சில இண்டிகேஷன் அஃப்கோர்ஸ் எனக்கு சொல்கிறாங்க. ஏதோ மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் இல்லையா, அன்னைக்கு தான் அந்த தேர்தல் அறிக்கை செயல்பாட்டு அறிக்கையை வெளியிட போகிறாங்க. நீட் தேர்வை ரத்து செய்வோம், டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் இப்படின்னு சும்மா அடித்து விடுறது இல்லை. திமுக பண்ண மாதிரி எலெக்ஷனு ஓட்டு வாங்கணுன்னு சும்மா அடித்து விடியா அள்ளி தெளிச்சிடுறது இல்லை. மூணாவதாக சொன்னார் பாருங்கள், அதுதான் ரொம்ப பாராட்டு. அதான் 2 ஏக்கருக்கு கீழே இருக்கிற விவசாய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு உயர்கல்வி எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் அதுக்கு முழு தொகையையும் அரசாங்கமே ஏற்றுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோன்றார் பாருங்க. இது எல்லாத்தையும் விட அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதில் தகுதி ஃபிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம், எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்கிற விஜய் அவர்கள் இதே ஏன் ராகுல் காந்திக்கு வெளிப்படையாக ஒரு நன்றி சொல்றதுக்கு தயங்குறாரா? ராகுல் காந்திக்கு அதை பற்றி சொல்லாமல் விட்டது என்பது நெருடலாக தான் இருக்குது எனக்கு. காங்கிரஸ் திமுகவோடு ஆட்சி இந்த கூட்டணி தொடரும்னு முடிவு எடுத்ததுன்னா அது அதன் வளர்ச்சிக்கோ அல்லது அந்த கட்சிக்கோ நலன்களுக்கோ சரியானதல்ல அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கட்சியை நீங்கள் வச்சுருக்கீங்க, பிரைம் மினிஸ்டர் ஆகிறது தான் உங்கள் நோக்கமா? அப்போ இங்கே எவனும் உங்கள் கட்சிக்காரன் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாதா? திமுகவுக்கு எந்த கடப்பாடும் இல்லை கூட்டணி கட்சிகளை பற்றி. அவங்களுக்கு ஓட்டு வரணும், ஓட்டு ஷேர் ஆகணும், பிரச்சாரத்தில் அவங்க பயன்படணும், நாங்கள் இத்தனை பேரோடு இருக்கிறோம் பலசாலின்ற நெரோட்டிவை இது பண்ணோம். ஆனால் ஜெயிச்ச மறு நிமிஷமே ரைட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க கோட்டையில் உக்காந்தின்னு ஆட்சி பண்ணுவாங்க. பன்னீர்செல்வம் ஒன்றா ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தை அவர் வீட்டிலேருந்து கட்டிடலாம், கார்லேருந்து எடுத்துடலாம், ஸ்டாலின் படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கலாம், அவர் மாறிடலாம். ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஹெல்டப்பாக இருக்குது. இவங்கெல்லாம் ரொம்ப யோகிய சிகாமணின்னு இவரே சொல்ல மாட்டார், ஸ்டாலினே சொல்ல மாட்டார். கடந்த காலத்தில் எப்படிலாம் பேசியிருக்காங்க தெரியும். அது எல்லாத்தை விட அந்த 1000 கோடி ரூபாய் எனக்கு வாங்கி கொடுங்கன்றது தான் அவருடைய கோரிக்கை. அதுக்காக அவர் அங்கே போயிருக்கிறாரு. நாளைக்கு சசிகலா வந்தால் கூட சேர்த்துக்குவாங்க போல இருக்கு. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள் இணைஞ்சிருக்கார். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம். இன்று தஞ்சையில் விஜய் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக அவர் இம்ப்ரூவைஸ் பண்ணுறாரு, பேசிக்கிட்டே இருக்கார் அப்படின்றத பார்க்குறோம். இன்றைக்கி தஞ்சையில் அவர் பேசியிருந்ததில் குறிப்பிட்டு இதெல்லாம் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா எதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணலாம் சார்? எல்லாமே சிறப்பு அம்சங்கள் தான். இன்றைக்கி குறிப்பாக துண்டை விவசாய துண்டை தோலில் போட்டுட்டு வந்தது, அந்த பகுதியை அது ஒரு டெல்டான்றது மெயின்லி விவசாயம் தானுங்களா, விவசாயம் சார்ந்த அந்த மக்கள் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் கொஞ்சம் மீனவர்கள். ஸோ அது ஒரு சிம்பாலிக்காக அவர் பண்ணார். சிம்பாலிக் தான் அது, இருந்தாலும் அதுவே ஒரு தோற்றம் தானே. அதாவது பச்சை துண்டுனாலே விவசாயம், சிகப்பு துண்டுனாலே கம்யூனிஸ்டுகள்ன்ற மாதிரி கலர் அரசியலில் கலர் ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல. கருப்பு துண்டுன்னா அது வேற. அது மாதிரி இன்னைக்கு பச்சை துண்டு. ஏற்கனவே ஒருத்தர் விவசாயி இருக்கார் இல்லையா, ஒரிஜினல் விவசாயி நம்ம எடப்பாடி, அவர் தலைப்பாலாம் கட்டிக்கிட்டு நான் தான் விவசாயின்லாம் சொல்லுவார். ஸோ இவர் அந்த மாதிரிலாம் சேஷ்டை பண்ணாமல் ஒரு துண்டை போட்டுட்டு சிம்பாலிக்காக டெல்டாவில் வந்திருக்கேன், நான் விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்க போகிறேன்ற மாதிரி காட்டிருந்தால் தான் நான் பார்க்குறேன். நல்லா பேசினார். நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்ன மாதிரி இஸ் இம்ப்ரூவிங், எம்பவரிஷிங் ஈச் அண்ட் எவ்ரி மீட்டிங்க்கு அப்புறமும் அவர் அது ஒருவேளை ஃபீட்பேக் வாங்குவாரா என்னன்னு தெரில. இன்னைக்கு கூட பாருங்கள், வேலூர் மீட்டிங்கில் ஒன்றை மறந்துட்டேன், அது ஒரு குறை என்ன இது சொல்லுவார் ஆரம்பத்தில், நெஞ்சில் குடியிருக்கும், அதை சொல்லாமல் விட்டுட்டேன், அது சாரி அப்படின்னு தஞ்சாவூரில் அந்த வேலூருக்கு ஆட்களுக்கு சொன்னார். இல்லை, இன்னொரு பாயிண்ட்டுமே இருந்தது சார். ஏன்னா போன தடவை விஜய்னாலே தமிழ்நாடு அப்படின்னு ஒரு விஷயத்த முன் வச்சாரு.
அது இன்னைக்கு ஒரு தன்னிலை விளக்கம் கொடுத்தாரு அதுக்கு. அது கூட அது சில நிறைய பேரை வந்து நான் கூட சொன்னேன், அது கொஞ்சம் எக்ஸஸாக போச்சு, லிட்டில் பிட் எமோஷ்னலாக ஆயிட்டாரு அந்த கூட்டம், அந்த ஆட்கள் இவ்வளோ அன்பும் பாசமும் நமக்கு இருக்குன்னு நினைக்கும் போது வழியேற வரவேற்பு. அங்கே போகிறவன் தான் 4999, வழியேற லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அந்த ராணிப்பேட்டைன்ற அந்த டோல்கேட்டில் ஐ பர்சனலி சா தட் அஃப்கோர்ஸ் ஆன் டிவி. அப்படியே ஒரு 100கணக்கான பேர் இந்த டோல்கேட்டில் ஸ்லோ ஆனவொன்னும் எக்கச்சக்கமாக சூழ்ந்துட்டாங்க, பூவை வாரி கொட்டுறாங்க. அது ஒரு ஏதோ கடவுள் வந்து ரதத்தில் வருவார் இல்லையா, தேர் இழுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் லிட்டில் பிட் எமோஷ்னலாக தான் இருந்தார், அதனால் பேசிட்டாருன்னு நினச்சேன் நான். ஏன்னா அது வந்து ஒரு பார்டர் ஆஃப் அரகன்ஸ் கிட்ட வந்தது. அது நான் தான் தமிழ்நாடு தான் நான்ற மாதிரி. நான் கூட சொன்னேன், அசாமில் ஒரு ஆள் இருந்தாலும் பருவான்னு சொல்லி, காங்கிரஸ் பிரசிடென்ட், இந்தியா இஸ் இந்திரா, இந்திரா இஸ் இந்தியான்ற மாதிரி. அது மாதிரி இல்லை, இது போயிட்டுருக்கு, இது நல்லா இல்லை அப்படின்னு கூட நான் சொன்னேன். பட் இன்றைக்கி அதை வந்து அவர் அதை கொஞ்சம் தன்னிலை விளக்கம்ன்ற மாதிரி அது என்ன சொன்னார்னா, அதை பேசினேன். ஏன் அது என்னன்னா, தமிழ்நாடை உண்மையாக ரெப்ரசன்ட் பண்ணுறோம் நம்ம தான் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது நான் ஏற்கத்தக்க விளக்கம் தான். அது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, அவர் ஒவ்வொரு கூட்டத்துக்கு அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, ஃபீட்பேக் பார்க்குறாரு. என்ன இது குறை நிறை என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த கூட்டத்துலேயும் நல்லா தான் இருந்தது, நிறைய இஷ்யூஸ் பேசினார். அதே போல் இந்த என்ன செய்ய போகிறோன்ற சில இண்டிகேஷன், அஃப்கோர்ஸ் எனக்கு சொல்கிறாங்க ஏதோ மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் இல்லையா, அன்னைக்கு தான் அந்த தேர்தல் அறிக்கை, செயல்பாட்டு அறிக்கையை வெளியிட போகிறாங்க டாக்டர் அருண்ராஜ் அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஏன்னா தெர் இஸ் எ டேஞ்சர், அவங்க ஏதாவது வெளியிட்டால் அதை நாங்கள் செய்வோம்னு சொல்கிறத ஸ்டாலின்னு செஞ்சிருவார் அநேகமாக. இப்போ 2000 ரூபான்னு சொன்னார் எடப்பாடி, எங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இவர் என்ன பண்ணார்னா, அந்த 5000 ரூபாய் போட்டுட்டு ஒரு காணொலி போட்டார் இல்லையா, அதில் அடுத்து வந்தால் நம்ம 2000 ரூபாய் ஆக்க போகிறோம்னு சொல்லிட்டார். ஸோ அதனால் அந்த அபாயம் இருக்குது. ஸோ அது எப்படி முடிவு பண்ணுறாங்க தெரில. அப்போ அதில் முழுசாக வரும்னு நினைக்கிறேன். பட் பிட்டாக விடுறாரு இல்லையா, வேலூரில் சில பிட்டுங்க விட்டார். இதில் விட்ட விஷயங்கள் வந்து ரொம்ப ஆக்கப்பூர்வமானதாக, ரொம்ப ரொம்ப தேவையானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பயிர்க்கடன் விவசாயிகளுக்கான தேவை அது ஏதோ ஸ்டடி பண்ணாமல் விடல, சும்மா நீட் தேர்வை ரத்து செய்வோம், டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் இப்படின்னு சும்மா அடித்து விடுறது இல்லை திமுக பண்ண மாதிரி. அதில் அவர் எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு அவங்க வாங்கின இந்த கூட்டுறவு கடனை வந்து முற்றிலுமாக ரத்து பண்ணுறோம், தள்ளுபடி பண்ணுறோம். 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடி பண்ணுறோன்போது தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இதை பற்றி சாத்தியக்கூறுகளெல்லாம் நாங்கள் பாசிட்டிவாக பார்த்து முடிவு பண்ணிடுவேன்னு ஒரே இடத்துல சொல்ல. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இது சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து அதை வந்து செய்வதற்கு முயற்சிப்போம். அது ரொம்ப பெட்ரு. நான் வந்து அதை பண்ணுவேன், ஆணையை பிடிப்பேன், பூனையை கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப தெளிவாக அவர் இது வச்சுக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு இப்ஸ் அண்ட் பட் வச்சுக்கிறாரு. கேர்ஃபுல்லாக தான் பேசுகிறாரு. எலெக்ஷனு ஓட்டு வாங்கணுன்னு சும்மா அடித்து விடியா அள்ளி தெளிச்சிடுறது இல்லை. கோடை காலத்துக்கு உதவித்தொகை, குளிர்காலத்துக்கு உதவித்தொகைன்னு அவர் ரொம்ப, அதாவது நான் ஆட்சிக்கு வருவேன்ற நம்பிக்கை இருக்கிறதால தான் இவ்வளோ பொறுப்போடு பேசுகிறாரு. நீங்கள் அதில் இன்னொரு கோணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி இவ்வளோ பொறுப்பாக பேசுகிறாருன்னா, நாளைக்கு ஆட்சிக்கு நம்ம வரப்போகிறோம் அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் அவருக்கு. அதனால தான் நாளைக்கு எப்படி பேசுவாரோ அதை இப்போ சொல்கிறாரு. சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்து பண்ணுவோன்னு சொன்னார். இது 2 5 ஏக்கர் மேலே இருக்கிறவங்களுக்கு, 5 ஏக்கர் கீழே இருக்கிறவங்களுக்கு. 3ஆவதாக சொன்னார் பாருங்கள், அதுதான் ரொம்ப பாராட்டு. அதான் 2 ஏக்கருக்கு கீழே இருக்கிற விவசாய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கு உயர்கல்வி, எம்பிபிஎஸ்ஸாக இருந்தாலும் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் அதுக்கு முழு தொகையையும் வந்து அரசாங்கமே ஏற்றுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவோன்றார் பாருங்க.
இது எல்லாத்தையும் விட அதுதான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க பெருசாக வரணும். விவசாயியின் மகன் வந்து நல்லா படித்து பட்டதாரியாக பொறியியலாளராக டாக்டராக வந்தால் அந்த குடும்பத்தையே சுமப்பான் இல்லையா? அப்போ அதனால் எனக்கு என்னவோ அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடன் தள்ளுபடி ரைட், அது எல்லாரும் சொல்கிறது தான் அது. சார், இன்னைக்கு விஜய் அவர்கள் பேசினதை ஒட்டி நிறைய தலையங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. நிறைய ஆர்டிகல்ஸில் வந்து குறிப்பிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்த விஜய் அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது ஜனநாயகன் பட விவகாரத்தில் அவரே மீன் பண்ணுறார். பட்டும் படாமலும் நீங்கள் வந்து ஆதரவு தந்தீங்க, இருந்தாலும் நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அது நன்றி சொல்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இதே விஷயத்த ஒரு கம்பேரிசன் போகணும்னா, இவர் ராகுல் காந்தி ஏற்கனவே வந்து ஜனநாயகன் பட விவகாரத்தில் நேரடியாகவே ஒரு ஆதரவு தெரிவித்தார். அது பெரிய பேசு பொருளாக போச்சு. அதற்கு அதே சமயம் கரூர் சமயத்தில் கூட நேரடியாக தொலைபேசியில் கூப்பிட்டு அவர் பேசியிருந்தார். அப்படிங்கும்போது இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்கிற விஜய் அவர்கள் இதே ஏன் ராகுல் காந்திக்கு வெளிப்படையாக ஒரு நன்றி சொல்கிறதுக்கு தயங்குறாரா, இல்லை எதனால் அதை பேசவே மறுக்கிறார் பொதுவெளியில், இல்லை ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணி வரும் வராது அப்படின்னு ஒரு இழுபறி வந்துக்கிட்டே இருக்குது, இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு அதை தவிர்க்கிறாரா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிறைய கேள்விகளை அட்டெஸ்ட் வச்சு கேட்டீங்க, இருந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி தான் இது. அதாவது வந்துங்க, இப்போ விஜய் முதல்வருக்கு நன்றி சொல்வதன் மூலம் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பாளர் அல்லது முதல்வர் ஸ்டாலினை மட்டுமே திட்டிகிட்டு இருக்கேன்றது இல்லை, நல்லது பண்ணால் யாராக இருந்தாலும் நான் வந்து பாராட்டுவேன், நன்றி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ஐ ஆம் டிஸ்பேஷனேட். ஒரு பிளைண்டு அட்டாக் பண்ண மாட்டேன்றத சொல்கிறதுக்காகத்தான் அதுலேயே அவர் சொன்னார். அதான் உண்மையும் கூட. நான் அந்த பீரியட் வந்தப்போ கூட நான் சொல்லியிருக்கேன். அதாவது விஜய்க்கு எந்த விதத்திலும் ஆதரவுன்னு அது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த படத்தின் பேரையும் சொல்லாமல், விஜய் பற்றியும் பேர் சொல்லாமல், பொதுவாக வந்து ஒன்றிய அரசு இந்த மாதிரி கருத்து சுதந்திரத்தை பறிக்குது அப்படி இப்படின்னு தான் போட்டாரே தவிர முதல்வர், அதுவும் உடனடியாக போடல. இந்த பிரச்சனைலாம் நடந்துகிட்ருக்கு பல நாட்கள் கழித்து. அதுவும் அவங்களுக்கு நெருக்கமான கம்பெனி படமான பராசக்திக்கு அந்த சர்டிஃபிகேட் சென்சார் கொடுத்த பிறகு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இவர் அந்த அறிக்கையை, அது ஒரு அரைகுறை மனதோடு ஏதோ சொல்லணுமேன்னு சடங்குக்காக விட்ட அறிக்கை தான். அதில் அப்போவே நான் சொன்னேன். ஸோ அதுக்கு நன்றி இவ்வளோ நாள் கழித்து ஏன் திடீர்னு இன்றைக்கி சொன்னார்னு தெரில. அது சம்பவம் நடந்து பல மாதங்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கி முதல்வருக்கு சொன்னது காரணம் என்னென்னா, ஆஃப் லேட் அவர் வந்து முதல்வரை வந்து திட்டுறாரு, ரொம்ப முதல்வரை பாயிண்டடாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னு ஒரு வேளை அவருக்கு வந்து சொல்லியிருப்பாங்க யாராவது. ஒரு குருட்டுத்தனமாக எதிர்க்கிறாரு ஸ்டாலினை, அவர் என்ன நின்னாலும் எதிர்க்கிறாரு அப்படின்ற இமேஜ் வந்துடக்கூடாது இல்லையா? இப்போ ஐ எம் டிஸ்பேஷனேட் இன் மை ஒப்பீனியன்றதுக்காக அந்த பழைய இது எடுத்து இப்போ சொன்னாரா என்னான்னு தெரியல. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. ராகுல் காந்தி ஊருக்கு முன்னால் இந்த இவர் ஸ்டாலின் சொன்னதுக்கு முன்னால் அவர் வந்து பாயிண்டடாக ஜனநாயகன் படம் விஜய்க்கு வந்து ஆதரவாக அவர் ட்விட்டர் போட்டார். இப்போ ட்விட்டர்லேயே கூட பார்த்திங்கன்னா ஸ்டாலின் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவரது ட்விட்டருக்கு என்ன வேல்யூ, அது எவ்வளோ சப்போர்ட்டை கார்னர் பண்ணோம். அதே ராகுல் காந்தி போட்டால் அவர் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ, அதனுடைய இம்பேக்ட் கவர்மெண்ட் அதை எப்படி பார்க்கும், அதெல்லாம் எங்கே பார்த்தாலும் இது மிகப்பெரியது அளவில், அந்த தரத்தில், அது சொன்ன விஷயத்தில். ஆனால் ஏன் வந்து விஜய் வந்து இப்போ ஜனநாயகனை பற்றி அவர் பேசாமலே இருந்தார், ஓகே, அதை யாரும் நம்ம பேசணும்னு சொல்ல. ஆனால் இன்றைக்கி தஞ்சை கூட்டத்தில் குறிப்பிட்டு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி ராகுல் காந்திக்கு அதை பற்றி சொல்லாமல் விட்டது என்பது நெருடலாக தான் இருக்குது எனக்கு. அதுக்கு பின்னால் என்ன, ஒரு வேலையை அவர் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கலாம், நேரடியாகவே கூட அன்றைக்கி ட்விட்டர் வந்தால் அன்றைக்கே தேங்க்ஸ் ராகுல்ஜின்னு பேசியிருக்கலாம், அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் நடந்திருக்கலாம், அது எனஃப்னு கூட சஃபிஷியன்ட்டு கூட அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் 1000 இருந்தாலும் பொதுவெளியில் ஒருத்தரை ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பாராட்டும்போது அதே விஷயத்தை செஞ்சவருக்கும் பொதுவெளியில் ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்தா தான் அது சரியாக இருக்கும்னு என்னுடைய கருத்து.
அதுக்கு பின்னால் ஏன்றது எனக்கும் புதிராக தான் இருக்குது. எனக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன் இப்படி சொல்கிறார் அவர்? சொல்லக்கூடாது. அவர் ஒன்றும் இவருக்கு வந்து ஜனநாயகன் படத்துக்குன்னு ஒன்றுமே சொல்ல. ஸ்டாலினுடைய ட்வீட் எடுத்து பாருங்கள். இட் இஸ் நெய்தர் பர்டிகுலர் நார் ஜென்ரலாக கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டாரே தவிர, பட் பாயிண்டடாக உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்த ராகுல் காந்தி லோக்சபாவுடைய எதிர்க்கட்சி தலைவர். இப்போ அதுக்கு ஏன் சொன்னாரா? அவருக்கு பர்சனலாக ஃபோன் பண்ணி அவங்களுக்குள்ள நட்பு இருக்கிறதால பேசுகிறாரா? அப்படி பேசியிருந்தால் கூட இப்படி சொல்லும்போது இதை சொல்லியிருக்கணும் பப்ளிக்கில். அப்போ தானே பப்ளிக்கில் வென் யூ பிளேஸ் யுவர் அக்னாலஜ்மெண்ட்டு தேங்க்ஸு அது 2 பேருக்கும் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த காங்கிரஸ் தாவேக்கா அப்படின்னு பேசும்போது இந்த கதை ரொம்ப நாளாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ் இங்கே இருப்பாங்களா அங்கே இருப்பாங்களான்னு ஆல்மோஸ்ட் இப்போ ஃபைனல் ஆக போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? இல்லை, காங்கிரஸ் வந்து சூழ்நிலையின் கைதியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் வந்து திமுகவோடு ஆட்சி இந்த கூட்டணி தொடரும்னு முடிவு எடுத்ததுன்னா அது வந்து அதன் வளர்ச்சிக்கோ அல்லது அந்த கட்சிக்கோ நலன்களுக்கோ சரியானதல்ல அப்படின்றதான் என்னுடைய கருத்து. பட் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே தான் காங்கிரஸ் வச்சுருக்கோன்றது தானே சார் இவங்க மீன் பண்ணுறாங்க? இல்லை, அதாவதுங்க கம்ஃபர்டபுள் ஜோனா இல்லை ராஜ்யசபாவில் 2 போஸ்ட்டு கொடுக்கறது இதெல்லாம் வேறு விஷயம். இந்த கட்சி வந்து காலங்காலமாக திமுக காலிலேயே கட்டி தான் இருக்கணுமா? அது வந்து எழுந்து நடக்கக்கூடாதா? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு கட்சியை நீங்கள் வச்சுருக்கீங்க, பிரைம் மினிஸ்டர் ஆகிறது தான் உங்கள் நோக்கமா? அப்போ இங்கே எவனும் உங்கள் கட்சிக்காரன் ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடாதா? ஒய் யூ சாக்ரிஃபைஸ் ஸ்டேட் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்டு? இதுதான் காங்கிரஸில் காலங்காலமாக நடந்துகிட்ருக்கிற தவறு. இப்போ இந்திரா காந்திக்கு ஒரு 15 MP கொடுத்தாச்சுன்னா முடிஞ்சுதா? இது பார்ட்டி இஸ் எ நேஷ்னல் பார்ட்டி. எல்லா மாநிலத்திலும் உங்கள் கட்சி வளரணும், உங்களுக்கு ஆதரவு இருக்கணும். அப்போ இது சவலப்புள்ள மாதிரி இருக்குது இல்லை? இப்போ நீங்கள் ரியல் ஆப்போசிஷன் பார்ட்டியாக இருந்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையே வராது. தொகுதி உடன்பாடு, எலெக்ஷன் முடிஞ்சவொன்னும் நல்லது செய்தால் வரவேற்பது, தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, எதிர்ப்பது, போராடுவது, இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அது பிரச்சனை வராது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இருக்காது, கூட்டணியில் அதிகாரம் இருக்காது. ஆனால் அடுத்த தேர்தல் வரையில் நீங்கள் பல்லக்கு தூக்கிட்டே இருப்பீங்க. அதாவது நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் மக்கள் விரோத நடவடிக்கை திமுக செஞ்சாலும் அதை எதிர்த்து ஓப்பனாக பேச முடியாது. பேசுனீங்கன்னா கூட்டணி தர்மம் மீறிடுச்சின்னு வாங்க. ஆனால் இவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு தர மாட்டாங்க. உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியுதா? ஒன்வேவாக இருக்குது. திமுகவுக்கு எந்த கடப்பாடும் இல்லை கூட்டணி கட்சிகளை பற்றி. அவங்களுக்கு ஓட்டு வரணும், ஓட்டு ஷேர் ஆகணும், பிரச்சாரத்தில் அவங்க பயன்படணும், நாங்கள் இத்தனை பேரோடு இருக்கிறோம், பலசாலின்ற நெரோட்டிவை இது பண்ணோம், காங்கிரஸ் எங்கள் கூட இருக்குது, பாஜக எதிர்ப்புக்கு நாங்கள் தான் சரியான ஆள் அப்படின்றதெல்லாம் யூஸ் ஆகணும். ஆனால் ஜெயிச்ச மறு நிமிஷமே ரைட்டு அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கோட்டையில் உக்காந்தின்னு ஆட்சி பண்ணுவாங்க. இது வந்து அப்படி பண்ணுறவங்க அப்போ அந்த கட்சிகள்லாம் சுயேட்சையான நிலையை எடுத்தால் ஒத்துக்குவாங்களா? பால் விலை ஏறுது, பஸ்ஸு கட்டணம் உயருது, எலக்ட்ரிசிட்டி. இப்போ இது தப்புன்னு போராடின காங்கிரஸ் கட்சியை திமுக ரசிக்குமா? அப்போ என்ன சொல்லுவாங்க? கூட்டணி தர்மம். அதில் இவங்களுக்கு காங்கிரஸுக்கு என்னங்க பங்கு இருக்கு? ஆட்சியிலும் அதிகாரத்தில் காங்கிரஸ்ன்னு இல்லை, விசிகா, கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீகு, யாருக்குமே எந்த பங்கும் இல்லாத போய் ஏன் தூக்கி சுமக்கிறாங்கன்ற அதை இறக்கி விட்டுறணும். அப்படின்னா ஓகே. அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து குறுகிய நலன்களுக்காக லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ் இல்லாமல் லாங் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட் பார்ட்டியுடைய வளர்ச்சியை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட்டு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது சார், நீங்கள் காங்கிரஸ் இந்த மாதிரி நிலைமையில் இருக்குது அப்படின்னாலும் கூட அதை அகாமடேட் பண்ணுறாங்க, கம்ஃபர்ட் ஜோனில் வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவில் யாரெல்லாம் எதிர்த்து பேசினாங்களோ, இப்போ மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கமல்ஹாசன் இன்னைக்கு அங்கே தான் இருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தேமுதிக அங்கே போவாங்களான்னு கேள்வி இருந்தது, அவங்களும் போகிறாங்க.
இப்போ 3 முறை முதலமைச்சராக இருந்தால் ஓபிஎஸ் அவர்களும் அங்கே போகிறார். அப்படிங்கும்போது திமுக நாளுக்கு நாள் வந்து பலம் பொருந்தியதாக மாறிக்கிட்டே இருக்குன்றது தானே பொது வெளியில் தெரியக்கூடிய காட்சியாக இருக்கும். அது இந்த பலம்ன்றீங்களா வீக்கம் வேற, அதாவது ஸ்ட்ரென்த்துன்றது வேற. பலம் பொருந்தியதாக நான் நினைக்கல, பலவீனத்தினுடைய அடையாளம் தான். நீங்கள் எந்த விதமான கட்டுத்திட்டமும் இல்லாமல் கோட்பாடும் இல்லாமல் இந்த கிளியரன்ஸ் சேல்ஸுன்னு வாங்க தெரியுங்களா, கடைகளில் வந்த வரைக்கும் வாங்கிட்டு போப்பா. இப்போ 8 மணிக்கு இந்த காய்கறிகள் மீன் இந்த மாதிரி பெரிஷபிள் ஐட்டத்தை வந்த வேலைக்கு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். ஏன்னா அதை வச்சு பாதுகாக்கணும்னா அது இதை அழுகிடும். அதை மாதிரி இன்றைக்கி திமுக வந்து பார்த்திங்கன்னா கண்டவன் கழறவன் எவனா இப்போ ஒரிஜினல் திமுக காரணங்களே இப்போ மர்மரிங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். உதாரணத்துக்கு பெரிய குளத்தில் தொகுதியில் இவர் எம்எல்ஏவாக நிற்கணும் இல்லையா, அந்த தேனி மாவட்டத்தில் தங்க தமிழ்ச்செல்வன்னு இவர் கூட இருந்து இவரை பகைச்சிக்கிட்டு திமுகவுக்கு வந்து இப்போ மாவட்ட செயலாளராக இருக்கார். 2 பேரும் வந்து நீயா நானான்னு அங்கே சண்டை நடக்குது. இப்போ திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங்கு பன்னீர்செல்வம் ஒன்றா ஜெயலலிதா படத்தை எம்ஜிஆர் படத்தை அவர் வீட்டிலேருந்து கைட்டெல்லாம் கார்லேருந்து எடுத்துடலாம், ஸ்டாலின் படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கலாம், அவர் மாறிடலாம். ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ஹெல்டப்பாக இருக்குது. எவனோ ஒருத்தன் வாங்கிட்டு தரமாட்டேன்றானா. இப்போ இந்த இணைப்புக்கே பேசிஸ் என்னன்னா, அந்த பணத்தை நாங்கள் வாங்கி தரோம், யாரோ ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கிட்ட இவர் இல்காட்டன் மணின்னு வாங்க இல்லையா, லஞ்ச பணம். இவங்களாம் ரொம்ப யோகிய சிகாமணின்னு இவரே சொல்ல மாட்டார், ஸ்டாலினே சொல்ல மாட்டார். கடந்த காலத்தில் எப்படிலாம் பேசியிருக்காங்க தெரியும். அப்போ அந்த பணத்தை நாங்கள் வாங்கி தரோம். இப்போ இவர் வந்து சர்வதேச அனாதை மாதிரி ஆயிட்டார் இல்லையா ஓபிஎஸ். அவர் அதிமுகவில் சேர்த்துங்கன்னு தான் மன்றாடினார். எடப்பாடி அவரை வந்து சேர்த்துக்கவே மாட்டேன்ட்டார். ஸோ அப்போ அவர் வந்து இப்போ பாஜகலையும் போக முடியாது, பிகாஸ் பாஜக ஏடிஎம்கே கூட்டு இருக்கிறதால. அப்போ தாவேக்கால அவரை சேர்த்துக்க மாட்டாங்க, டிடிவியே துரத்தி விட்டாங்க வேணான்ட்டு. அப்போ இவரை சேர்த்துக்குவாங்களா, இவர் மேலே ஏகப்பட்ட புகார் இருக்குது. ஸோ வேறு வழி என்ன அவருக்கு, இஎஸ் நோ அவருடைய ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இஎஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். 2 ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்குது. ஒன்று அரசியல் துறவரம், 3 முறை முதலமைச்சராக இருந்தோம், ரோசி டீ ஸ்டால் ஓனராக இருந்த நம்மளை 3 முறை முதலமைச்சராக ஆக்கிட்டாங்க அதிமுகவில். அதுவே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு உட்காந்துக்கின்னு ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு வாழ்நாள் வரையில் வந்து அவங்களுக்கு வந்து பதவியில் இருக்கணும்னு நினைக்கிறது தானே மரபு. யாரும் வந்து அதாவது உயிர் போகும் வரையில் பதவியில் இருக்கணும்னுவாங்க. இந்த தூக்கு போடும்போது ஹேங் டில் டெத்துன்னு வாங்கலாம், மரிக்கும் வரையில் தூக்கில் தொங்க விடணுன்னு வாங்கலாம். அது மாதிரி நம்ம அரசியல்வாதிகள்லாம் மரிக்கும் வரையில் பதவியில் உட்காந்துட்ருக்கணும்னு தான் யோசிப்பாங்க. அப்போ இவருக்கு வந்து வேறு வழி இல்லை. அதனால் திமுக ஆளுங்கட்சி கொஞ்சம் பெரிய பார்ட்டியாக இருக்குது. இவருக்கு பணமும் வரணும். இவருடைய பணம் வந்து யாரோ ஒரு பில்டர், நான் பேர் சொல்ல விரும்பலை, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கார் பொழுது. அவன் இவர் செல்லா காசான ஒன்றும் எல்லாருமே கொஞ்சம் வேலையை காட்டுவாங்க இல்லையா. இந்த வயசானால் நோயெல்லாம் தாக்கும், ஏன்னா நோய் எதிர்ப்பு கம்மியாகிடும். அதுபோல் ஓபிஎஸ்க்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னோன்னா அவன் அப்புறம் பார்க்கலாம் தரேன் யோசிக்கிறான்ட்டான். ஸோ பெரிய பணம், இது பெரிய தௌசண்ட்ஸ்லன்றாங்க க்ரோர்ஸு. அப்போ இவருக்கு வந்து வேறு மற்ற சுயமரியாதை நம்ம நன்றி கடன்லாம் விடுங்க, பணம் என்றால் 10ம் பறந்து போயிடுமே. பசி வந்தால்தான் 10ம் பறந்து போகணும் பணம். அதனால் அவர் வந்து டீல் போட்டு அவருக்கு இன்றைக்கி எம்எல்ஏ பதவி கிடைக்குதா, மந்திரி ஆக்குறாங்களா, சபாநாயகராக்கலாங்கலாம் சொல்கிறாங்க. அது எல்லாத்தை விட அந்த 1000 கோடி ரூபாய் எனக்கு வாங்கி கொடுங்கன்றது தான் அவருடைய கோரிக்கை. அதுக்காக அவர் அங்கே போயிருக்கிறாரு. திமுகவுடைய நிலைப்பாடு வந்து வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், அப்புறம் வந்துட்டு டாக்டர் மைத்ரேயன், நாளைக்கு சசிகலா வந்தால் கூட சேர்த்துக்குவாங்க போல இருக்குது. இப்போ பிரேமலதா போன வாரம் என்ன பேசுனாங்கன்னு கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இப்போ அது வந்து பலமா, நீங்கள் சொல்கிறதே தலைகீழாக இருக்குது. பலம் அல்ல, பலவீனன். கரடிக்கு பயந்தவன்லாம் என் மேலே படுத்துங்கன்னு சொல்லி ஒரு பழமொழி ஒன்று இருக்குது. அதுபோல் தாவேக்காவுக்கு பயந்தவங்கலாம் என்கிட்ட வந்துருங்கன்னு சொல்லி
மரண பயத்தில் இருக்குதுங்க திமுக. இது அதனுடைய பதற்றம் தான் இதெல்லாம். கண்டவன் கழிச்சா இப்போ அது உள்கட்சியிலே பிரச்சனை வரப்போகுது. நான் தான் சொன்னேன். இப்போ பெரிய குளத்தில் அங்கே கட்சி வளர்த்துருப்பான்லாம் சண்டை போட்டு தங்க தமிழ்ச்செல்வன் வேறு தொகுதியில் கூட நிற்கலாம். ஆனால் பெரிய குளத்தில் இருக்கிற திமுகவுக்காக வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டவன் அவன் மனசு எப்படி இருக்கும்? இப்போ இந்த மாதிரி இந்த வந்தவன் எல்லாரும் புலிப்படைக்கு கூட ஒரு தொகுதி கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாராம். கருணாஸ் ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்கிறார். அவருடைய ஜென்ம சாபல்யம் ஆன மாதிரி வெற்றி சின்னம் உதயசூரியனில் நிற்க சொல்லிட்டார். ஒரு தொகுதி உண்டுடா அப்படின்றார். வாழ்க்கையின் லட்சியமே இப்போ புலிப்படைக்கு ஒரு தொகுதியில் எம்எல்ஏ, அதுவும் உதயசூரியன் சின்னத்தில். அதுக்கு அவருக்கு புரியுதானே தெரில. திமுக என்ன சொல்லுதோ அதுக்கெல்லாம் கட்டுப்படணும். அந்த சின்னத்தில் கண்டஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா திமுக கொறடா விடுற உத்தரவுக்கெல்லாம் எஸ் சொல்லணும். அதை மறுத்தீங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் உங்கள் மேலே பாஞ்சிரும். ஸோ யூ ஆர் பிகமிங் ஏ ஸ்லேவ் ஆஃப் டிஎம்கே. அடிமையாகிறீங்க. அதை ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அது உண்மைதானா, அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்க போதா என்ன தெரியாது. ஸோ இது ஒரு பலவீன திமுக பலவீனத்தை காட்டுவதாக எடுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் பாலிஷாக சொல்லணுன்னா சேஃப் சைடாக இருக்கணும், குஷன் இருக்கணும், ரிஸ்க் எடுக்க வேணாம். இந்த வடிவேல் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார், ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு. இன்றைக்கி அரசியலில் அப்படியெல்லாம் எடுக்க முடியாது. கரணம் தப்பினால் மரணம் தான். புரியுதுங்களா? அதனால் ஒரு வேளை அவங்க ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருப்போம் அப்படின்ற இதுவாக கூட. ஏன்னா 3 முனை போட்டியில் 4 முனை போட்டியில் வெற்றி தோல்விகள் சில 100 சில 1000ங்களில் தீர்மானிக்கப்படுற சூழல் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அநேகமாக தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கிவன் த கிரவுண்ட் ரியாலிட்டி. யாரும் கேட்குவாக்க அது இதெல்லாம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் விஜய் முதல் சக்தியாக வந்துடுவார்ன்றது தான் என்னுடைய கருத்து. அதாவது அவர் ஒரு முதன்மை சக்தியாக நிற்பார். அவருக்கு பெரும்பான்மை எடுத்த உடனே கிடைச்சிருமா அப்படின்னு நான் நினைக்கல. மக்கள் எழுச்சி இருக்குது, ஆதரவு இருக்குது, எல்லாம் இருக்குது. டிசைடிங் ஃபேக்டராக மாறுவார். இல்லை அவர் கிங்காக தான் ஆவார். அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் அவருக்கு ஆதரவு பண்ணி கிங்காக ஆக்குவாங்க. கிங் மேக்கர்னு நான் சொல்ல மாட்டேன். கிங் மேக்கர்னா இஸ் நாட் கிங். எஸ், இவர் தான் கிங்காக இருப்பார். இப்போ உதாரணத்துக்கு இந்த முறையே நடக்கும். அவரு சப்போர்ட் பண்ணி கிங் ஆக்குவாங்க. அதாவது ஒரு உதாரணத்தை சொல்ல சும்மா இது ஒரு இதுதான் நம்ம ஒரு லாஜிக். இந்த இதுதான் லாஜிக்காக இல்லை, ஒரு இமேஜினரி கற்பனை. இப்போ திமுக ஆளுங்கட்சியாக இருக்குதுங்க. அது தோல்வியை பண்ணாலும் யானை படுத்தாலும் குதிரை மட்டம்னு வாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது. அதனால் திமுக தோத்தாலும் அது ஒன்றும் விஜயகாந்த் போது எதிர்கட்சி அந்தஸ்தை எழுந்தது அந்த மாதிரி போயிடும்னு நான் நினைக்கல. தே மே கம் டு 40-50 சீட்ஸ் ஆகுது. 210 அவங்க லட்சியம். நிச்சயமாக ஒரு 40-50 சீட்லையாவது அவங்க ஜெயிப்பாங்க வச்சுங்க. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, ஆட்சி பண்ணியிருக்காங்க. டிஸாட்டிஸ்ஃபைடு செக்ஷனு தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ ஒரு 40-50 சீட்டு அவங்க ஜெயிக்கலாம். அவங்க ஆர்கனைசேஷன் பலம், கட்சி கேடர்கள் இவங்களை வச்சுக்கிட்டு. பாஜக அதிமுக 35-40 வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். சில பெல்ட்லேயாவது. அதில் அதிமுக தான் பெருமளவு இருக்கும் அந்த அணியில். பாஜக 35 சீட்டு கேட்டுட்டு இருக்கிறதா கேள்விப்படுறேன். அவங்க பழையபடி 4 ஜெயிப்பாங்களா 3 ஜெயிப்பாங்களா தெரியாது. பட் அந்த அணி ஜெயிக்கிற ஒரு 30ஓ 25ஓ அதில் 20 அதிமுகவாக தான் இருக்கும், 5 தான் மற்றவர்களாக இருக்கும். ரைட். இது அப்போ மற்ற கட்சிகள்லாம் இருக்குது இல்லையா, சின்ன சின்ன கட்சிகள்லாம் துண்டு துண்டாக ஜெயிப்பாங்க. ஆனால் விஜய் 117 தொடுவாரான்னு எனக்கு சந்தேகம். ஆனால் கிட்ட போயிடுவார். இப்போ ஒரு கலைஞர் இருந்தார் இல்லையா, ஒரு வருஷம் 96 சீட்டு வாங்கியிருந்தார். கிட்ட போயிட்டாரு. ஆனால் இலக்கு அடைய முடியல, தனிப்பெரும்பான்மை வரல. அப்படி ஒரு ஸ்டேஜ் வரும்னு நான் நினைக்கிறேன்.
பிகாஸ் ஆஃப் கம்பேரிட்டிவ்லி திமுக, அதிமுக, பாஜக இந்த கூட்டணிகளை தாண்டி அதிக இடங்களை கைப்பற்றுவார் விஜய். முதன்மை சக்தியா மாறிடுவார் இந்த அதுதான் அதிக தேர்தலில். இடங்களை ஆமா, கைப்பற்றுவார். நான் என்னுடைய அசஸ்மெண்ட், அவர் வந்து முதன்மை சக்தியா மாறிடுவார். எப்படி 77 எம்ஜிஆர் வந்தாரோ அது மாதிரி அவர் முதன்மை சக்தியா வருவார். ஆனால் பெரும்பான்மை அவருக்கு எடுத்த ஒன்றும் கிடைக்குமா அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. ஓகே, இன்னும் 2 மாசம் இருக்கு, மக்கள் மனநிலைகள் மாறலாம். அப்ப அதிமுக ஆதரவு தந்து அவர் king ஆயிடுவாரு. அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது திமுகவுக்கு வந்து 50 சீட்டு தான் இருக்குது, அது ஆட்சி இழந்துடுச்சுன்னா மக்களால் நிராகரிக்கப்பட்டது, அது திரும்ப போய் ஆட்சிக்கு உட்கார முயற்சி பண்ணால் அது ஜனங்க ஏற்றுக்குவாங்களா? யூ பின் ரிஜெக்டட். நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்க, உங்களை மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் எதிர்கட்சியாக தான் இருக்கணும். ரைட்டா? ஓகே. அதுக்காக இன்னொரு தேர்தலுக்கு போக முடியும், யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்கலன்னு. அப்போ தே ஹாவ் டு ஒர்க் அவுட்டு. தேர்தலுக்கு முன் அரசியல் வேறு, தேர்தலுக்கு பின் அரசியல் வேறு. போஸ்ட்டு எலெக்ஷன் சீனரியோவில் ஒரு ஸ்டேபிள் ஆட்சியை கொடுக்கணும். உடனே இன்னொரு தேர்தலுக்கு எப்படி போக முடியும்? ஸோ அப்போ அவருக்கு குறைவான சீட்டு இருக்கு இல்லையா, அதை அதிமுக ஈடுகட்டலாம். அதிமுகவுக்கு என்ன கசக்குதா? ஆளுங்கட்சியாக மாறுற வாய்ப்பு கிடைக்குது. தனியாக கிடைக்கலன்னா கூட பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ரூலிங். ஏன்னா விஜய்க்கு பிரச்சனை இல்லை, அவரை முன்னாலே சொல்லிட்டார், கூட்டணி சர்க்கார், நான் அதிகாரத்தை பகிர்ந்துக்குவேன் அப்படிலாம் சொல்லிட்டார். அவருக்கு ஒன்றும் கான்ட்ரடிக்ஷன் இல்லை. என் கொள்கையை ஏற்றுட்டு வர்றவங்க வாங்க, நம்ம வந்து திமுகவை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க, தீய சக்தியை, அது ஆட்சி வேண்டான்னு தூக்கி போட்டாங்க, நீங்கள்லாம் வந்து சேர்ந்தா நான் வரவேற்கிறேன்றாரு. ஒரு 5-6 பதவி கொடுக்குறாரு மினிஸ்டரு. இப்போ எடப்பாடிக்கு பர்சனலாக ஒரு ஈகோ இருக்கும். நான் 4 வருஷம் ஏற்கனவே சிஎம் ஆன ஆள், இவர் இப்போ தான் நோவிஸ் அரசியலில் புதுசாக வந்தவர், இவரு கீழே போய் நான் டெப்டி சிஎம்மாக இருக்க முடியாது. ஓகே, ஃபேர் எனப். நீங்கள் தான் இருக்கணும், நீங்கள் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்துட்டு போங்க ஏடிஎம்கேல. உங்களுக்கு கட்சியில் நம்பகமான ஆளுங்க இருப்பாங்கல்ல, 4-5 பேரை மந்திரி ஆக்குங்க, அதில் ஒரு ஆளை துணை முதல்வர் கூட கேட்டு வாங்குங்க. கிவன் த சிச்சுவேஷன், அதிமுக ஆதரிச்சாதான் இவர் ஆட்சி அமைக்க முடியும்னா அவருக்கும் சாய்ஸ் இல்லைல்ல. விஜயும் ஹஸ் டு என்ன, அவரும் உட்காந்துட்டு இருப்பாரா? அப்போ மக்கள் நிர்பந்திப்பார்கள். மக்கள் தங்கள் வாக்குகளின் மூலம் ஒரு கூட்டணி ஆட்சியை நிர்பந்திப்பார்கள். தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி ஆட்சின்னா, திமுக அதிமுகவும் 50 வருஷமாக அடித்து விட்டுட்ருக்காங்கல்ல, இங்கெல்லாம் கூட்டணி ஆட்சி மக்கள் விரும்ப மாட்டாங்க, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அதை மக்கள் செய்து முடிப்பார்கள் நான் நினைக்கிறேன். அது இப்படி தான் வரும். 90, ஒரு 25, 118 வரணும், அவ்வளோதானே? இல்லை 95, ஒரு 25, அப்படி ஒரு கூட்டணி ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Plan your next summer escape with Rand Royal Tours. We Care Super Shield 100 Ultra defends broad spectrum sunscreen with 100 SPF. Buy now.